ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ரைஸு, டிஃபன் ஐட்டம்ஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ஒரு புளிப்பு காரமாக செம்மையான ஒரு தக்காளி தொக்கு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் சூடுபடுத்திட்டு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்கணும். கொஞ்சம் வெந்தயம் வாசம் உங்களுக்கு வரும், அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். அடுத்து நம்ம கடுகு சேர்க்க போகிறோம். இதே வெந்தயம் கூட வந்துட்டு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு லைட்டாக பொரியிற அளவுக்கு நீங்கள் வறுத்துட்டு இதை வந்துட்டு ஒரு கொரகொரப்பான பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். இந்த ஊறுகாய் ரெசிபீஸ் பண்ணுறதுக்கு தொக்கு இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நல்லெண்ணெய் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் யூஸ் படுத்திக்கோங்க. இதில் நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். தக்காளி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு தக்காளியும் புளியும் சேர்த்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரணும். அதே மாதிரி தக்காளி நீங்கள் கட் பண்ணும்போது தக்காளி மேலே எந்த தண்ணியும் இருக்கக்கூடாது. அந்த காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. தண்ணி எதுவுமே இல்லைனா தான் உங்களுக்கு ரொம்ப நாள் தக்காளி தொக்கு வந்துட்டு நீங்கள் வெளியில் வச்சா கூட கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். 1 வீக் வரைக்கும் நீங்கள் வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம். எந்த பிரச்சனையுமே ஆகாது. எந்த கெட்டு போகிறது எந்த இஷ்யூமே இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரினா ஒரு 1 மந்த் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கேன், கல் உப்பு. திருப்பி செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்படுற அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும் போட்டிருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்துட்டு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியில் வந்துட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி போட்டு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த தக்காளியோடு சேர்த்து தக்காளி புளியெல்லாம் சேர்த்து நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். புளியை ஆட் பண்ணிட்டதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுருங்க. நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரணும். அப்படினால தான் அந்த புளியோடு வேகும் போது தக்காளி தொக்கு ரொம்ப நாள் வந்துட்டு உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்தளவுக்கு சாஃப்டாக வெந்ததுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். மிளகாய்த்தூள் வந்துட்டு காரத்துக்காக சேர்த்திருக்கேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாய்த்தூளும் சேர்த்திக்கிறேன். இது காஷ்மீரி மிளகாய்த்தூள். இது வந்துட்டு ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா சேர்த்திக்கலாம், வேணும்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்துட்டு டோட்டலாக கலருக்காக மட்டும்தான். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதையும் சேர்த்திட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஜஸ்ட்டு சாட்டே பண்ணிவிட்டு அந்த மசாலா ஸ்மெல் ரா ஸ்மெல் மட்டும் போகிற அளவுக்கு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு மசாலா வந்துட்டு அந்த தக்காளி தொக்கோடு மிக்ஸ் ஆகிட்டு வெந்திருக்கு. இப்போ இதையும் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தை சூடுபடுத்திட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கிறேன். நல்லெண்ணெய் சேர்க்குறதுனால உங்களுக்கு ரெசிபிக்கு ரொம்ப டேஸ்ட்டும் கிடைக்கிது. அதே டைமு உங்களுக்கு வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், கெட்டு போகாது. இந்த நல்லெண்ணெயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு நான் அது அகைன் சேர்த்திருக்கேன். இந்த கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் ஒரு 10 பல் பூண்டு வந்துட்டு நான் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். பூண்டுலேயுமே இருக்கட்டும், கருவேப்பிலை, எந்த பொருள் நீங்கள் சேர்க்குறதுலையுமே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு 10 பல் அளவுக்கு 10 to 15 அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். இந்த பூண்டு வந்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். அந்த நல்லெண்ணெயில் இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் கருவேப்பிலையும் சேர்த்திருக்கேன். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து அளவுக்கு சேர்த்திட்டு 2 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். நம்ம ஆல்ரெடி மிளகாய் தூள்லாம் சேர்த்திருக்கோம். இது கொஞ்சம் காரம் என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்திட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி தொக்கு இதில் சேர்த்திக்கலாம். இதில் சேர்த்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு லோ ஃப்ளேம் பண்ணிடணும். நீங்கள் லோ ஃப்ளேம் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அது குக் ஆகி வரணும். ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் இந்த ப்ராசஸ் எடுக்க. கலர் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக சேஞ்ச் ஆகும். இப்போது உப்பு செக் பண்ணிவிட்டு கம்மியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்திக்கிறேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்னி கலர் அந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறம் சூப்பராக ரெட் கலரில் உங்களுக்கு தக்காளி தொக்கு மாறிடும். அந்த எண்ணெயெல்லாம் கோட்டாகி செம்மையாக வந்துடும். இப்போ வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு 15 மினிட்ஸில் சூப்பராக ஆகிடும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த வெந்தயம் அதோட கடுகு அந்த பொடி அதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன். இதையும் சேர்த்திட்டு அதையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க.
இப்போ நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து குக் ஆக விடுங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரைஸ் மட்டும் நீங்கள் வடித்து வச்சுட்டிங்கன்னா போதும். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா வந்துட்டு குழம்போ காயோ எதுவுமே தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு அப்பளம், இந்த தக்காளி தொக்கு மட்டும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் காரமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்திட்டு கொடுக்கலாம். அந்த காரம் வந்துட்டு கொஞ்சம் பேலன்ஸ் ஆயிரும். ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து எண்ணெய்லாம் கோட்டாகி சூப்பராக வெந்திருக்கு தக்காளி தொக்கு. இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம வந்துட்டு வெல்லம் மட்டும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்க போகிறோம். நீங்கள் வெல்லம் ஒரு நாட்டு சர்க்கரை உங்கள்கிட்ட இருக்கிறது சேர்த்திக்கலாம். எந்த காரமான ரெசிபீஸ்க்குமே கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ணோன்னா அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் நான் வெல்லம் மட்டும் 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேன், பொடிச்ச வெல்லம். இதை சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கைமணி பை கனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.